ஒரு லேடி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குக்கீஸ் வாங்கி பேக்கில் வச்சுட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காராரு. அவர் குக்கீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே பார்க்குறாங்க. அவங்களுக்கு கோவம் வருது. என்னடா நம்மளோட குக்கீஸை நம்மக்கிட்ட கேட்குறாம எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த குக்கீஸ் சாப்பிட்டுட்டு அந்த பேக்கெட் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி ஃப்ளைட்டில் போய் உட்காராங்க. ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்குறாங்க. அப்போ இவங்க வாங்கின குக்கீஸ் அதில் இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, அந்த பர்சனோட குக்கீஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அந்த பர்சனை தப்பாக நினச்சிட்டோமே, கோவப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன் நடந்திருக்கும். ஆக்சுவலி நம்மளோட ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் பர்செப்ஷன். நம்ம நிறைய டைம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். இதை விட்டுட்டு அந்த பர்சன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவங்கக்கிட்ட உள்ள நல்ல குவாலிட்டிஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணவும் முடியும்.